அவரு போயிட்டு இருக்கிறாருன்னா அவர் பின்னாடி போலங்க, முன்னாடி. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா அவருக்கு முன்னாடி, அவர் போகும்படி அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கட்டத்தை மட்டும் ஏறினார். அங்க ஏறி இயேசு கிறிஸ்து எப்ப வர்றாரு, எப்படி இருப்பாரு, அவர் நம்ம பார்க்கலாம். சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இம்மிடியட், சீக்கிரமா நீ இறங்கி வா, அந்த இடத்துல இருந்து நீ இறங்கி வா, உன்னோட ஸ்டேட்டஸை விட்டுட்டு நீ வா, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். இந்த இடத்துலயும் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். ஐயோ, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்ல போனா அந்த சகையை வீட்டுக்கு தங்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போகும்போது ஜனங்களால தாங்க முடியல. சொல்ல போனா அவர் மேல ரொம்ப விசுவாசம் வச்சிருக்கிறேன், நான் அவர் சொல்றபடியில நடக்கிறேன், அவரோட எல்லா போதகத்தையும் நான் கேட்டு நடக்கிறேன், ஏன் வீட்டுல தங்கலாமே. ஒரு பாவியான ஒரு ஆளு அவனிடத்துல போய் இயேசு கிறிஸ்து தங்கணும் போறாரு. அப்படி என்ன நம்மள்ட்ட எல்லாம் அப்படி என்ன ஒண்ணு இருக்கு? சமூக ரீதியை பிரதிஷ்டாவப்படுத்த தான் மாட்டு தொழுத்துல பிறந்திருக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் தான் சொல்லியிருக்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் தான் சொல்லி பிறந்திருக்கிறாரு. ஆனா ஏன் இப்ப மட்டும் ஆண்டவர் ஐஸ்வர்யா எடுத்து நம்ப போறாரு? ஏன் சகை வீட்டுக்கு போகணும்? அந்த வீட்டுல என்ன இருக்கு? தரித்திரம் தானே அந்த வீட்டுல இருக்குது, அவன் வீட்டுல எனக்கு பாவம் தானே இருக்குது சொல்லி மக்கள் எல்லாருமே அதை கண்டு முறுமுறுத்தாங்க. மனம் மாற்றம் யாருக்குங்க வந்தது? சகையுக்கு. இயேசு கிறிஸ்து எதுவுமே சொல்லனாங்க, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதே மார்க்ல நம்ம முன்னாடி பார்த்தாங்களாங்க, உன்னோட தரத்துல வித்து யாரு கொடுக்கணும், தரித்தனை கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொன்னாருங்க? ஐஸ்வர்யாட்ட சொன்னாரு.